விஜய் தேவர்கொண்டா மாதிரி எதிர்பார்த்தனா அது இங்கே கிடைக்காது. இந்த எபிசோட் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். புரியலனாலும் பாருங்கள். இவ்வளோ நாள் மொக்கையாக போயிட்டு இருந்த நம்ம பிக் பாஸ் இப்போ ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்குன்னு தான் சொல்லலாம். அதை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு தான் இந்த வீடியோவே உங்களுக்காண்டி மேக் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி நீ சொல்லலாம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் உண்மை அதுதாங்க. சும்மாவே இருந்த நம்ம ரஞ்சித்தனை எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ பொறுமையாக அந்த மனுஷனே கத்த வச்சிட்டாங்க இந்த எபிசோடில். இவ்வளோ நாள் விஜய் டிவி கொடன்னு கொடங்கிறதுக்கு ஒரு வழியாக அவனுங்க எதிர்பார்த்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் இந்த ஸ்கூல் டாஸ்கில் சண்டை போடுவானுங்கன்னு எவனுமே எதிர்பார்த்துருக்க மாட்டானுங்க. ஏன்னா ஸ்கூல் டாஸ்கில் ஜாலியாக சந்தோஷமாக சண்டை போடுவானுங்கன்னு யாரும் எதிர்பார்த்ததில்லை. பட் பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்தானுங்களான்னு தெரில. இவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சு. எல்லாவனும் அவனோட வன்மத்தை எல்லாம் இந்த இதை வச்சு அப்படி கக்கிட்டானுங்க. அதுலேயும் அந்த ராணுவ என் பேரை சொல்லலை, என் பேர் உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு புலம்பியே சேர்த்துட்டாரு இந்த எபிசோட்ல. பேச மாட்டாரு. ஒரு வார்த்தை தெரியல உங்களுக்கு. என் பேரு தான் மஞ்சுரின்னு சொல்றாங்க. அது எல்லாருக்கும் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2 நாள் தான் இருக்கு மஞ்சுரி. புரியுதா உங்களுக்கு? மஞ்சுரின்னு சொல்றீங்க, புரியுதா? என் பேர் மஞ்சரி. பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்கள நீங்கள் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டில் உள்ள 2 பேரை கண் கலங்க விட்டாங்க. நம்ம ஜாக்லின்னா விழுந்து விழுந்து அழுதாங்க. இது ஒரு டாஸ்காக பார்க்காம எல்லாவனும் அவனோட வன்மத்தை கக்கி டாஸ்க்குங்க பேரில் அவனோட வன்மத்தை கக்கிட்டானுங்க. கடைசியில் இது ஒரு கேமு அப்படின்னு உட்காந்து அவனுங்களே பேசுகிறானுங்க. அவனுங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு புரியலை. எனக்குன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கேமில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவனுங்க சரி இது ஒரு கேம்னு சொன்னால் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி சொல்கிறானுங்களான்னு என்னன்னு புரியல. கடைசியில் இது ஒரு கேம் தான், நான் கேம் நினச்சி தான் சண்டை போட்டேன், நீங்கள் பர்சனலாக எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் பர்சனலாக ஹெட் ஆகிருப்பீன், நீங்கள் பர்சனலாக ஹட்டு ஐயோ இந்த அவசப்படுறானே, நீங்கள் பர்சனலாக ஹர்ட் ஆகிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுறானுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ரஞ்சித்தனா இவ்வளோ ஆக்ரோஷப்படுவாருன்ட்டு நானும் எதிர்பார்க்கல. அவரும் கேமுன்னு நினச்சி பண்ணாரா இல்லைன்னா ஏன்டா ஸ்கூல் டாஸ்க்கு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி பண்ணாரான்னு தெரில. ஆனால் மனுஷன் கத்துனாரு. இந்த ஹோல் சீசன்லேயே ஒரு பிக்கஸ்ட் எபிசோடாக இதுதான் இருக்கும். அதான் நம்மளோட பதிவை மக்களுக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு ஓடி வந்தேன். இந்த வீடியோ போர்க்கால முறையில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறதுனால வீடியோவில் அங்கே பறக்கிறது இங்கே பறக்கிறது இமேஜ் காட்டுறது அப்படி இப்படி எதுவுமே இருக்காது. சும்மா நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். என்ன பேசியிருக்கேனே தெரியாமல் நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி, வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லது. எனக்கு பார்க்கலனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையை வாரி கொட்டணும்